ஜெய் பாரதம். பாரத் பாரதம் அப்படிங்க வார்த்தைய நாம பொதுவெளியில பயன்படுத்தணும்னா உடனே மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க பிஜேபியா, நீங்க ஆர்எஸ்எஸ்ஸா, நீங்க சங்கியா அப்படின்ட்டு. இது நம்ம பல பேர் பல இடத்துல பயன்படுத்தியிருப்போம். பயன்படுத்தி இப்படி ஒரு கேள்விகள் நம்மளுக்கு வந்திருக்கும். இதனாலேயே பல பேர் இந்த பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த தயங்குறாங்க, பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. நமக்கு எதுக்குங்க வீண் வம்பு, நம்ம ஏன் இப்படி பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்ட்டு அதை பயன்படுத்தாமையும் விடுறாங்க. இந்த நிலைமை உண்மையிலே இது சிரிக்கிறதா, வேதனைப்படுறதா, அழுறதான்ட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்போ இது சோசியல் மீடியாவோட இருந்தாலும் பரவாயில்ல, இது கல்வி நிலையங்கள்லையும் பொது மேடைகள்லையும் இந்த பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மக்கள் அச்சப்படுகிறார்கள். அப்படிங்கிறத என்னோட ஒரு அனுபவத்தையும் சேர்த்து நான் இந்த காணொலியில் கொடுக்குறேன். சமீபத்தில் ஒரு கல்வி நிலையத்தில் சில மாணவிகளுக்கு மனித உரிமையை பற்றி பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போன இடத்துல நான் மனித உரிமை அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருந்தது கிடையாது, நம்ம தேசத்தில் இல்லாத மனித உரிமையா யுனைடெட் நேஷன்ஸ் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்குது. அப்படிங்கிற ரீதியில் நம்ம பாரத தேசத்தோட அருமை பெருமை, எவ்வளோ மனித உரிமைக்கு சிறந்த தேசம் நம்மளோட தேசம் அப்படிங்கிறதெல்லாம் உதாரணமாக சொல்றதுக்கு எதன் அடிப்படையில் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள முதல் சரத்து என்னது? இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்றப்போ பல முறை இந்த பாரத் அப்படிங்கிறத நான் பல முறை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினால் எங்கேயோ அங்க கேம்பஸ்ல இருந்த பிரின்சிபல் ஓடோடி என்ன இவங்க பாரதம் அப்படிங்கிற பேரை பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு கோஆர்டினேட்டர் கிட்ட இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமை நம்ம தமிழகத்துல, நம்ம பாரத தேசத்துல கல்வி நிலையங்கள்ல இருக்குன்னா எப்படிப்பட்ட மனித உரிமைக்காக நீங்க பேச முடியும்? ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நம்ம எப்படி தைரியப்படுத்த முடியும்? நம்மளோட பாரத தேசத்தோட பெயர் பாரதம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தடை போடுறதுக்கு ஒரு கல்வி நிலையத்திலேருந்து ஒரு பிரின்சிபல் சொல்ல வராங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை உருவாக்க முடியும் அந்த கல்வி நிலையம்? அப்படிங்கறதான் ஒரு கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. தன்னோட உரிமையை நிலைநாட்ட முடியவில்லை, பயந்து பாரதம்ங்க வார்த்தையை சொல்ல முடியல அப்படின்னா மனித உரிமை எங்க இருக்கு? மனித உரிமை தேசத்தின் உரிமை இல்லையா? பாரதம்ங்க வார்த்தையை பயன்படுத்துறது இவ்வளோ பெரிய கொடுமையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி, அவன் படையெடுப்பாளர்கள் வந்தப்போ, இல்ல காலனித்துவவாதிகள் வந்தப்போ அவனுக்கு பயந்து பயன்படுத்தினாங்க. இப்ப நம்ம நாட்டுல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம மக்கள் நம்மளை தடை போடுறது பாரதம்ங்க வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு இதோட பெரிய கொடுமை வேற எதுவும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட கல்வி நிலையங்கள்ல தைரியமான குழந்தைகளை உருவாக்க முடியாது. கோழைகளும் அடிமைகளும் தான் வெளியே வருவாங்க. இட் பிகம்ஸ் அ ஃபேக்டரி ஃபார் மேனுஃபேக்சரிங் ஸ்லேவ்ஸ் அண்ட் inefficient people. அப்போ நாளைக்கு அந்த தேசத்துக்காக நிக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் தன்னோட உரிமையை எப்படி நிலைநாட்ட முடியும்? பாரதம்ங்க வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதான். இது உண்மையிலேயே வேதனைக்கான ஒரு விஷயமா எனக்கு இருந்ததுனால இந்த காணொலியை போடணும். இது எனக்கு மட்டும் இல்ல, பல மாணவ மாணவிகளும் இதை சந்திச்சிருப்பாங்க.
பல ஆசிரிய மக்களும் இதை சந்திச்சிருப்பாங்க. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை போய் ஸ்பீச் கொடுக்குது ஸ்டேஜ்ல, இந்தியான்னு சொல்றது வரைக்கும் எல்லாரும் அப்படி மந்தமா இருப்பாங்க. ஆனா எந்த கணம் அந்த மாணவியோ மாணவனோ பாரதம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திடுறாங்களோ பல பேரோட ஆன்டினா அலர்ட்டா ஆயிரும். டீச்சர்ஸ் பயப்படுவாங்க, மேனேஜ்மெண்ட் பயப்படும், அரசாங்கம் எங்கேயாவது நம்மளை தடை போடுமோ, நமக்கு ப்ரெஷர் கொடுக்குமோ, கேள்வி கேட்குமோ, 1008 பயத்தோட இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை சுதந்திர போராட்டத்தை அப்போ கூட இருந்திருக்காது. அப்போ கூட நம்ம மக்கள் தைரியமா, நீ யார் பிரிட்டிஷர்கார, நீ சொல்லி நான் தேசத்தை நான் புகழாம இருக்க முடியுமா அப்படின்ட்டு வந்தே மாத்திரம்ட்டு தைரியமா எழுதி வச்சுதான் நம்ம கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார். அப்போ அவர் ஜெயிலுக்கு போனாலும் அவரோட கப்பல் அவ்வளோ நல்ல அந்த கப்பலோட பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போனாலும், அவர் நடுத்தெருக்கு வந்தாலும், காசுக்கு பஞ்சம் இருந்தாலும் அவர் அந்த வந்தே மாத்திரத்தை விடவில்லை. அப்போ இப்படிப்பட்ட வீரர்கள் இருந்த இந்த பூமியில இன்னைக்கு பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அது ஒரு கல்வி நிலையம் தடை போடுது அப்படின்னா அதோட வர்த்தத்துக்கான விஷயம் வேற எதுவும் கிடையாது. கல்வினா என்னது அப்படின்னா ஒரு மனிதனை மென்டலாகவும் சயின்டிஃபிக்காகவும் நாலேஜ் வைஸாகவும் விஸ்டத்துலேயும் எமோஷன்லையும் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் எல்லா வகையிலையும் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி அவனை நாட்டோட நல்ல பிரஜையை ஆக்க வேண்டிய ஒரு கடமை தான் கல்வி நிலையத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட கல்வி நிலையங்கள் பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பயப்படுறாங்க அப்படின்னா அந்த கல்வி நிலையத்தெல்லாம் மூடிட்டு போறதுதான் பெட்டரு. இப்போ என் தேசத்தோட பெருமையை நான் ஒரு ப்ராஜெக்டா ஒரு மாணவியாவோ மாணவனாவோ இருந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா அது வேண்டான்னு சொல்றதுக்கு, அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு சில ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட வேண்டியதுதான். கோழைகளை உருவாக்குற ஃபேக்டரி கல்வி நிலையங்கள் கிடையாது. அதுக்காக பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எக்கச்சக்கமா ஃபீஸ் கொடுத்து அந்த ஸ்கூல்ல சேர்த்து தன்னோட குழந்தைகளை அடிமைகளாகவும் கோழைகளாகுமா உருவாக்கணும். அதுக்காக நம்ம ஃபீஸ் கொடுக்கிறோம். வீரர்களை உருவாக்கணும் கல்வி நிலையங்கள். அப்போ அங்க மாணவ மாணவிகள் தங்களோட தேசத்தின் பெருமையா சொல்ல அத்தனை கல்வி நிலையங்களும் அனுமதிக்கணும். அப்படி ஒருவேளை இந்த கல்வி நிலையங்கள் அரசாங்கம் எங்கேயாவது ஏதாவது அரசியல் கட்சி அரசாங்கம் ஏதாவது தடைப்படுமான்னு நினைச்சா அப்படிப்பட்ட அரசாங்கமே தேவையில்லை. அது மக்கள் தான் முடிவெடுக்கணும். அப்படிப்பட்ட அரசாங்கம் நம்மளுக்கு எதுக்கு தேவை? நம்மளோட பாரத தேசத்தோட நம்மளோட உரிமைகளை காக்க தவறின அரசாங்கம் நம்மளுக்கு எதுக்கு? அப்போ கல்வி நிலையங்கள் அரசாங்கத்தை பார்த்து பயப்படுது. தப்பு செஞ்சா பயப்படணும். தேசத்தோட பெருமையை சொல்றதுல ஏங்க பயப்படணும்? ஏன் தயக்கம் இருக்கணும்? நம்ம தேசத்தோட தன்மைய பண்பை அழிக்க நினைச்சா பயப்படணும். ஆனா அதை காக்க நினைக்கிறதுக்கு பயப்படக்கூடாது, தைரியமா காக்கணும். அப்போ இங்க மக்கள் தான் இதுக்கான தீர்ப்பை தரணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது மக்கள் ஆட்சி. இப்போ நான் சொல்றேன், மக்கள் ஆட்சியை காட்டிலும் இது டெமோக்ராசிங்கிறோம். இதை காட்டிலும் சிறந்ததான் மெரிட்டோக்ராசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுதான் பாரத் அப்படிங்கிற வார்த்தையில அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டெமோக்ராசினா என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்க, கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்ன்ட்டு அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு வாசகத்தை நாம சொல்றோம். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நடத்தப்பட்ட அரசாங்கம் தங்களோட பிரதிநிதி மூலமாக. அப்போ இந்த அரசாங்கமானது மக்களுக்கானது, மக்களால் நடத்தப்படுறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வருது. ஆனா இதை காட்டிலும் சிறந்த மனிதனே, உயர்ந்த பண்புள்ள தகுதி உள்ளவரே ஆட்சி செய்யணும் அப்படிங்கறதா மெரிட்டோக்ராசி. அததான் பரத சக்கரவர்த்தி அவர் கடைப்பிடிச்சாரு. அந்த பரத சக்கரவர்த்தியோட பேர்ல தான் நம்மளோட தேசத்தோட பேர் பாரத் அப்படிங்கிற அந்த பேர் வந்திருக்கு.
நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் சரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த பரத சக்கரவர்த்தியோட வரலாறையும் நான் சொல்றேன். அப்போ நம்ம தேசத்தோட பெருமை தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இது பாரத் தட் இஸ் இந்தியான்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்போ ஏன் இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு பேர் இருக்கு, சுப்புலக்ஷ்மி. அந்த சுப்புலக்ஷ்மியை நம்ம ஷார்ட்டா செல்லமா எப்படி கூப்பிடுறோம்னா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுறோம். அப்போ நம்ம யார்கிட்டயாவது சொல்றோம் அப்படின்னா சுப்புலக்ஷ்மி என்கிற சுப்புன்னு சொல்ல மாட்டோம், சுப்பு என்கிற சுப்பலக்ஷ்மி. அப்படின்னா சுப்பு இஸ் த பெட் நேம். பழக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம கூப்பிடுற அந்த பேரு அதிகமா பயன்படுத்துற பேரா கூட இருக்கலாம். ஆனா அந்த சுப்புவோட ஒரிஜினல் பேர் என்னது? சுப்புலக்ஷ்மி. அப்போ சுப்பு என்கிற சுப்புலக்ஷ்மி. அப்போ இப்படி இந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது புதுசா வந்த பெயரு, ஆனா அதோட ஒரிஜினல் நேம் என்னது? பாரத் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே இந்த இந்தியா தட் இஸ் பாரத்ல பாரத் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. அதாவது நம்ம தேசத்தோட ஒரிஜினல் பெயர் பாரத் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் நம்ம தேசத்தோட பேரு பாரத் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு மேடையில போய் நான் பாரத்ன்னு சொல்லாம என்னங்க சைனா பக்கத்து நாடு, பாகிஸ்தானோட பக்கத்து நாடு, நேபாளத்தோட பக்கத்து நாடு அப்படின்ட்டு நம்ம நாட்டை குறிப்பிட முடியும்? அதாவது இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பாரதத்துல இருந்து பாரத்தோட பேரை நம்ம சொல்லாம விடணும்னா இது எப்படி இருக்குன்னா, எங்க பாட்டிலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஏதோ வயிற்று வலி ஏதோ அழுகுறாங்க அப்படின்னா உடனே அந்த பேர் சொல்லாததை கொண்டுட்டு கொஞ்சம் அப்படி உரசி நாக்கில் தடவி விடுமாங்க. பேர் சொல்லாதது பேர் சொல்லாதது பேர் சொல்லாதது. இது பேர் சொல்லாதது என்னது அப்படின்னா, ஒரு ரொம்ப மிகுந்த மருத்துவ குணம் உள்ள ஒரு வேர், அத நாம வசம்பு அப்படிம்போம். இத பேர் சொல்லாததுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த வசம்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்படி ஒரு மூலிகை வேற பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி நம்ம பாரத தேசத்தோட பேரை நாம என்ன பேர் சொல்லாமலா இருக்க முடியும்? அந்த பேரவே மறைச்சு இருக்கணும்னா அது எப்படிங்க பாசிபிள்? அப்ப எவ்வளவு ஒரு வேதனைக்கான ஒரு விஷயம். அப்போ இந்த பாரதம் அப்படிங்கிறதுக்கு பாரத் ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த பாரத் அப்படிங்கிற பேர் எங்கன்னு வந்துச்சுன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இது ராமாயணத்துல அந்த 4 சகோதரர்கள்ல அந்த பரதன் அப்படி ராமரோட சகோதரன் இருக்கார்ல, அவரோட பேரு அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்போ இது ராமாயணத்துல உள்ள பரதனோட பேரு கிடையாது. அப்போ யாரோட பேர் அப்படின்னு பார்த்தா, துஷ்யந்த் சகுந்தலாவோட மகனான பரத சக்கரவர்த்தி, அவர்தான் இந்த அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்றோம்ல. ஏன்னா அந்த காலத்துல பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு. நம்மளுக்கு இங்க ராமாயண காலத்துல அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில எல்லாம் ஐசேஜ் ஓடிட்டு இருந்துச்சு, அமெரிக்கா யூரோப்ல எல்லாம் ஐசேஜ் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால நம்மளோட பாரத தேசம் தான் ஒரே நாடா இருந்துச்சு. அப்போ அந்த மக்கள் இருந்த பகுதிகள், அந்த நிலப்பகுதிகள் எல்லாம் முழுமையா ஆண்டது இந்த பரத சக்கரவர்த்தி. அப்ப இந்த பரத சக்கரவர்த்தியோட எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் தான் நம்ம அது ஜம்பு துவீபே, பரத கண்டம் அப்படின்லாம் சொல்றது. ஸோ அதனால அந்த முழு பகுதி அகண்ட பாரதம் அதுதான் பரத சக்கரவர்த்தியோட ராஜ்யமா இருந்தது. சரி, இப்போ இவரோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவருக்கு 9 மகன்கள். அப்போ வழக்கமா ஒரு அரசர் தனக்கு அப்புறம் யாரு அந்த ராஜ்யத்தை ஆளணும்
அப்படிங்கிறதுக்கு தன்னோட மகனை தான் நியமிப்பாங்க. இதை தான் நம்ம வந்து கிங்ஸ் மொனார்கி அப்படின்லாம் சொல்றோம். சரி, இப்போ இந்த பரத சக்கரவர்த்தி என்ன பண்றார் அப்படின்னா, அவரோட 9 மகன்களும் அவ்வளோ திறமசாலியா இல்லை. அவருக்கு இந்த பரதனோட தேசம் இத ஆள்றதுக்கு ஒரு நல்ல தகுதி தேவை. அந்த தகுதி வந்து அவரோட மகன்கள் கிட்ட அவர் காணல. அப்போ அவர் வந்து இந்த பூமன்யு அப்படிங்கவரை இவர் தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த பூமன்யு அப்படிங்கவர் இவரோட சொந்த மகன் கிடையாது. ஆனா அந்த பூமன்யு கிட்ட சிறந்த ஆட்சியாளருக்கான தகுதி இருந்ததினால் அந்த பூமன்யுவை இவர் இந்த பரத சக்கரவர்த்தி தன்னோட அடுத்த வாரிசாக, அரசு ஆட்சி செய்யும் வாரிசாக நியமிக்கிறாரு. அடுத்த அரசனா இந்த பூமன்யு ஆகிறாரு. அப்போ இங்க வந்து டெமோக்ரஸியை காட்டிலும், மக்களோட ஆட்சி நாமளுக்கு இன்னைக்கு இருக்குங்க, அதை காட்டிலும் மொனார்கி, ராஜாவோட மகன் தான் அடுத்த ஆட்சியாளர் அப்படிங்கிறது இல்லாம, டிக்டேட்டராகவும் இல்லாம இங்க மெரிட்டோக்ராசியை எஸ்டாப்ளிஷ் பண்ண, அதாவது மெரிட்டின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் உயர்ந்த ஒருத்தரை தனக்கு அடுத்த வாரிசா நியமிச்சார் தவிர தன்னோட மகனையோ ரத்த சொந்தத்தையோ அவர் வந்து நியமிக்கவில்லை. அப்போ இங்க பாரத தேசத்தோட பண்பு என்ன அப்படின்னா, தகுந்த நபர்கள், தகுதியுள்ள நபர்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கதான் இந்த பாரத் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு உணர்த்துகிறது. ஏன்னா அந்த பரத ராஜா சக்கரவர்த்தி தகுதி உள்ள, மிகுந்த தகுதி உள்ள ஒரு நபரை தனக்கு அடுத்த வாரிசா நியமிச்சாரு. தன்னோட இரத்த சொந்தம் கிடையாது, தன்னோட குழந்தை கிடையாது, தன்னோட உறவினர் கிடையாது, தன்னோட நட்பு வட்டாரத்திலும் கிடையாது. ஆனா ஆட்சி செய்யறதுக்கு சிறந்த மனிதனை தேர்ந்தெடுத்து ஆட்சியில அமர்த்தினார் அப்படிங்கதான் இதுக்கு. அப்போ மெரிட்டோக்ராசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்தோம்னா அதுதான் நம்ம பாரத தேசத்தோட பண்பு. டெமோக்ரஸி எந்த அளவுக்கு முக்கியமோ, மக்களாட்சி எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு மெரிட்டோக்ராசி ஃபார் தி ரூலர்ஸ், ஆட்சி செய்பவர்களுக்கு அந்த தகுதி இருக்கணும் அப்படிங்கதான் பரத சக்கரவர்த்தி இந்த முழு பரத கண்டத்தை, உலகத்துல உள்ள அந்த ஹாபிட்டபிள் லேண்ட் ஏரியா அப்படிங்கிறோம்ல, அதை ஃபுல்லா ஆண்டவர் பரத சக்கரவர்த்தி தான். அப்போ நம்மளோட தேசத்தோட பெருமை விரிவான ஒன்று, உலகத்திலேயே பழமையான ஒன்று. அந்த பேர் நம்ம தேசத்துக்கு பாரத் அப்படின்ட்டு இருக்கிறது எவ்வளோ பெருமை மிக்கது. இதை நாம வந்து உண்மையிலேயே கொண்டாடணும், பாராட்டணும். அதனால ஒவ்வொருத்தரும் நாம பாரத் பாரத் பாரதம் பாரதம் தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேச போறேன். அங்க நம்மளோட லா, முன்னாள் ஐபிசி எல்லாம் இப்போ பேர் மாத்தி பாரதிய நியாய சமிதான்ட்டு வருது. இதுல பாரதியங்க வார்த்தை இருக்கு. இப்போ பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இந்த பாரதிய நியாய சமிதாவை நான் எப்படிங்க சொல்றது? எவ்வளோ ஒரு வேதனைக்கான ஒரு விஷயமா அது. பாரத்ன்னு நம்ம நாட்டில் சொல்றதுக்கு மக்கள் தயங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெருமை மிக்க வரலாறு நம்ம கிட்ட இருக்குது. அந்த பாரத் அப்படின்னு சொல்றப்போவே ஒரு வேகம், ஒரு வீரம், ஒரு பற்று, தேசப்பற்று இதெல்லாம் வருது. அதை விட்டுட்டு நம்ம வேற என்னன்னு போய் சொல்றது? அதனால பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பெருமையுடன் நாம பயன்படுத்தலாம். யாராவது இதை தடை போட்டாங்கன்னா அவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானவங்க அப்படிங்கிறத நாம உறுதியா எடுத்துக்கலாம். நாம போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம், போலீஸ்ல எங்கனாலும் கொடுக்கலாம். என்னோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட், எப்படி என்னோட தேசத்தோட பேரு பாரதம், இத சொல்றதுக்கு ரெஸ்ட்ரெயின்ட் பண்றாங்க, தடுக்கிறாங்கன்ட்டு பொதுமக்களாகிய நாம நிச்சயமா கோர்ட்டுக்கும் போகலாம், போலீஸ்லயும் புகார் கொடுக்கலாம். ஏன்னா பாரத் அப்படிங்கிற பேரை யாராலையும் தடை போடக்கூடாது, முடியாது. அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கு நம்மளோட நாட்டோட பேர் பாரத் அப்படின்னு சொல்லுது. நம்ம பாஸ்போர்ட்ல ஹிந்தியில பாத்தீங்கன்னா பாரத் அப்படின்னு தான் இருக்குது. அதனால
நம்ம தேசத்தோட பேரு பாரதம், பாரத் நம்ம பெருமையா சொல்வோம். நம்மளோட தேசத்தோட பெருமையை நாம சொல்ல தவறிட்டோம்னா பிரியாம்பல் அந்த சாவர்னிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை, இறையாண்மை, தேசத்தோட இறையாண்மைய பேரவே நம்ம சொல்லதுக்கு தயங்குறோம். அதுக்கே தடனா அப்போ தேசத்தோட இறையாண்மையை நாம எப்படி காப்பாற்ற போறோம்? அதனால பாரதம் அப்படிங்கிறத பெருமையா சொல்லலாம். நம்ம பாரதியாரே அவர் பேரில் பாரத் அப்படின்னு வச்சிருக்காரு. அதனால நம்ம பாரதம் அப்படிங்கிற பேரை துணிஞ்சி சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், பெருமையா சொல்லலாம், நம்ம தேசத்தை போற்றி சொல்லலாம். ஜெய் பாரத்.